டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் மூலம் அரசு பணி காலியிடங்களை நிரப்புவது குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அவினேஷ் இணைக்கிறார். அவினேஷ், விவரங்கள். வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது குறித்து கடந்த ஜூலை 2ஆம் தேதி முதல் ஒவ்வொரு துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்களை முதலமைச்சர் விஜய் நடத்தி வரக்கூடிய நிலையில இன்று மனிதவள மேலாண்மை துறையினுடைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில நடைபெற்று வருகிறது. மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் மற்றும் மனிதவள மேலாண்மை துறையுடைய அதிகாரிகள் பலர் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க. மிக குறிப்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்தவரை தொடங்குவதற்கு முன்பு துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையில டிஎன்பிஎஸ்சி மூலம் அரசு பணியில் இருக்கக்கூடிய அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்புவது குறித்து இன்று மிக விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டின் நிதிநிலையை பொறுத்தவரை அரசு பணியிடங்களை முன்னுரிமை அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படக்கூடிய நிலையில இது குறித்து மிக விரிவாக ஆலோசிக்கப்படக்கூடிய நிலையில டிஎன்பிஎஸ்சி மூலமாக அதிக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வுகளை தேர்வு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் அரசு ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் உரிமை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.